அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 19ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் பணம் சேர்வதற்கும் நகை சேர்வதற்கும் நம்ம சின்ன சின்ன தாந்திரீக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும்போது கைமேல் பலன் தரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது இன்னைக்கு நமக்கு தொடங்குதுங்க. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்குதுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாகவே தேய்பிறை பஞ்சமிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது மார்கழியில் வர இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்தது, தனி சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த ஆண்டினுடைய கடைசி தேய்பிறை பஞ்சமியும் இதுதான். இப்போ வரப்போகிற இந்த 2025ஆம் ஆண்டு எந்த ஒரு கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கும்போது இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சின்ன சின்ன வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும்போது நிச்சயமாக அது கை மேலே பலன் தரும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் தேங்காய் ஓட்டை பயன்படுத்தி கடன் தீர்க்கும் பரிகாரம் குறித்து ஒன்று போட்டிருக்கிறேங்க. இவை தவிர 5 ரூபாய் நாணயம் வச்சு ஒரு தாந்திரிக பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். 2 வீடியோவையுமே நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவசியம் அந்த பரிகாரங்களை செய்யுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்று நமக்கு 1:11 அப்படிங்கும்போது இந்த பஞ்சமி திதியானது தொடங்கிடுச்சுங்க. இது நாளை மதியம் 1:55 அப்படிங்கும்போது தான் முடியுது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரமானது பண வரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிலருக்கு என்னதான் பரிகாரம் செஞ்சும் பலனே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஓட்டப்பானையில் தண்ணீர் ஊற்றுவது போல் அது ஏதாவது ஒரு வகையில் செலவாயிட்டே இருக்குது, சம்பாதிக்கிற பணம் கையில் நிற்கணும் அப்படின்னுலாம் நினைப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு அளப்பரிய பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். நான் சொன்ன டைமிங்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை, வெளியில் எங்கேயோ தங்கியிருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, அக்காவுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். நல்ல பலன் தரும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அரிசி தேவைப்படுதுங்க. இந்த அரிசியானது பச்சரிசியாகவும் இருக்கலாம், நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த அரிசியாகவும் இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு அரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூளுப்பு, அதாவது சால்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அது கூட கொஞ்சம் பட்டை பொடியும் தேவைப்படுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க, மேலும் உங்கள் வீட்டில் பட்டை பொடி இல்லை, கடைக்கு போயும் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டை இருக்குது இல்லையா, ஒரு சிறு துண்டு எடுத்து நல்லா கல்லில் போட்டு பவுடர் மாதிரி நீங்கள் கொட்டிக்கலாம். இப்போ வீட்டில் இந்த மாதிரி பட்டையே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு பதிலாக மஞ்சள் தூள் பயன்படுத்திக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சால்ட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒன்றா பட்டைப்பொடி எடுத்துக்கோங்க. பட்டைப்பொடி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மஞ்சள் தூள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக எழுதுவதற்கு நமக்கு க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. க்ரீன் கலர் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரெட் கலர் பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் க்ரீன் கிடச்சிச்சின்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க.
விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு குபேரருக்கு உரிய நாளாகவும் இருக்கிறதுனால அவருக்கு உரிய பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு அது 100% பலனை வந்து கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு சின்ன டப்பில் வந்துட்டு தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டு வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லைன்னா வீட்டில் கிச்சனில் வாஷ் பேஷன்ட்டை நின்னாலும் சரி, இல்லை சிங்க்கு கிட்ட நின்னிங்கனாலும் சரி, எங்கேயாவது ஒரு பக்கம் வந்துட்டு நின்றுக்கோங்க. முதல்ல உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டனுடைய உள்ளங்கையில் இந்த சால்ட்டையும் இந்த பட்டை பொடியும் போடுங்க. இது கூடவே அந்த 5 அரிசி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த அரிசியும் வந்துட்டு இதிலேயே நீங்கள் போடுங்க. இப்போ உங்களுடைய வலது கை வச்சு இதை நல்லா வந்து ரப் பண்ணுங்க, நல்லா வந்துட்டு தேய்ங்க. உங்களுடைய விரல் இடுக்குகள், நகங்கள், கையினுடைய முன்புறம் பின்புறம் எல்லா பக்கமும் அந்த உள்ளங்கை முழுவதும் வந்துட்டு நீங்கள் இதை நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க. உங்ககிட்ட பட்டைப்பொடி இல்லாத போது நீங்கள் மஞ்சத்தூளை பயன்படுத்தி இந்த மாதிரி தேய்க்கிற மாதிரி வரும். அப்போ உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மஞ்சள் வந்து ஒட்டுனாலும் நீங்கள் அதை பற்றி வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி மஞ்சள் நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். அதனால் நீங்கள் எல்லா பக்கமும் வந்துட்டு தடவி விடுங்க. இப்போ வந்து கீழே டப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த டப்புக்குள்ளே உங்களுடைய கைகளை விட்டு நல்லா வந்து நீங்கள் கழுவிக்கோங்க. இல்லைன்னா தண்ணீர் வந்து நீங்கள் டேப்பில் திருவி விட்டு அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே ரன்னிங் வாட்டர்லேயும் உங்களுடைய கைகளை வந்து நல்லா கழுவுங்க. அதன் பிறகு உங்களுடைய கைகளை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து தட்டுங்க. கிளாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த காற்று வந்து பரவும் இல்லையா, அப்படி வரும்போது உங்களுடைய கை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம டவல் வச்செல்லாம் வந்து துடைக்கக்கூடாது, இப்படி காற்றுலேயே வந்து காய வைக்கணும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கிளாப் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு முறை கிளாப் பண்ணும்போதும் உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே பண்ணலாம். இல்லைனா மணி அஃபர்மேஷன், அதாவது ஐ எம் ஏ மணி மேக்னெட்டுன்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அதை கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து கிளாப் பண்ணலாம். இப்போ உங்கள் கை வந்து நல்லா உலர ஆரம்பிச்சிரும் இல்லையா, அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா அற்புதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய குரு பகவானுக்கு உரிய பணவரவிற்குண்டான சிஜில் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை நம்ம வியாழக்கிழமை நாளில் தான் பயன்படுத்தணும். அதாவது இன்றைக்கி குபேர பஞ்சமியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது மறுபடியும் நீங்கள் இந்த சிம்பலை எப்போ பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இது எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம். இந்த சுக்கரமேட்டு பகுதியில் லைட்டாக வந்து நீங்கள் மஞ்சள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் சால்ட்டையும் பட்டை பொடியையும் வச்சு உங்களுடைய கையை வந்து நல்லா கிளென்சிங் வந்து பண்ணிட்டீங்க. ஒருவேளை அதில் பட்டை பொடிக்கு பதிலாக மஞ்சள் தூள் யூஸ் பண்ணியிருந்தீங்கும் போது நீங்கள் இந்த இடத்துல தனியாக மஞ்சள் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை வெறும் பட்டையை மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல லைட்டாக மஞ்சள் தூள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சிம்பலை வந்துட்டு போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 போட்டு பக்கத்தில் 1 போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து குரு பகவானுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு சிம்பிள். இப்போ இதுக்கு கீழே பாருங்கள், இந்த சைடு போட்டிருக்கு பாருங்கள், இது வந்து சூரியனை குறிக்குது, இது வந்து சந்திரனை குறிக்குது. நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்திலேருந்து எந்தெந்த வகையிலிருந்தெல்லாம் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய வழிகள் இருக்கோ அதில் இருக்கிற தடைகளை நீக்கி பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ இந்த ஒரு சிம்பிளே பார்த்திங்கன்னா பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்கும், பணவரவை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பிளானது நாள் முழுவதும் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது இது அழிஞ்சிச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் இதைய வரைஞ்சிக்கோங்க. நாள் முழுக்க எத்தனை முறை இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்க, அத்தனை முறை பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. அடுத்ததாக இன்னொரு டிப்ஸும் வந்து சொல்லிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு இப்படி சால்ட்டு, அது கூட அந்த அரிசி, பட்டைப்பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அந்த கையை வாஷ் பண்ணுற டெக்னிக் வந்து செய்ய முடியல, ஆஃபீஸில் இருந்ததுனால அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையால் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிம்பலையாவது நீங்கள் உங்களுடைய இடது கையில் கட்டைவல்லுக்கு கீழே வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு எப்போ வரீங்களோ அந்த சமயத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூளை மட்டும் இதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்று மற்றும் நாளை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.